நம்ம தெரியாத நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம். ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சு அது தெரிஞ்சும் பண்றது பாவம். தெரியாம பண்ற தவறுகள் அக்கவுண்ட் செட்டில்மெண்ட். ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. தப்புன்னு நீங்க ரியலைஸே பண்ணலன்னா ஃபுல் பெனால்டி கட்டணும். ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும். கர்மா இஸ் எ லா. இதுதான் கர்மா. வெரி சிம்பிள். கர்மத்தை பத்தி நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்மான்னா very simple. Any action and its consequences. Any action and its consequences இது ரெண்டுத்தையும் சேர்ந்துதான், அதாவது உங்களோட ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இது ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் கர்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மெயினா ஃபண்டமெண்டலா நிறைய பேருக்கு ஒரு என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, இந்த கர்மா சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப டீப்பா புரிஞ்சுக்கணும். சும்மா அப்படி கேட்டு அப்படி புரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப இன்டென்ஸ் சப்ஜெக்ட். ஆனா இந்த கர்மான்ற சப்ஜெக்ட ஒவ்வொரு என்லைட்மெண்ட் சீக்கிரம் டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும், எஃபர்ட் போட்டு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஃபண்டமெண்டலா ஐயோ நம்மளுக்கு தெரியாத நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம், அதுக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம், அதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? சோ உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா, நான் லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எத்தனையோ ஜென்மமா எத்தனையோ கர்மம் பண்ணியிருப்பேன், நான் தெரிஞ்சு பண்ணியிருப்பேன், தெரியாம பண்ணியிருப்பேன். ஆனா இந்த ஜென்மத்துல நான் தியானத்துக்குள்ள வந்துட்டேன், இனிமேல்ட்டு நான் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. பட் ஏற்கனவே பண்ணது என்ன ஆகும்? அந்த அக்கௌண்ட் அப்படியே இருக்குமா, இல்ல எதனா கம்மியாகுமா, இல்ல கம்மியாகிறதுக்கு எதனா வழி இருக்கா, எதனா பரிகாரம் இருக்கா? இதுதான் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின். சோ பாவம் பண்ணவங்க எல்லாருமே நான் பாவத்தோட டெபினிஷன் சொன்னேன். பாவத்தோட டெபினிஷன் என்ன? ஒண்ணு தப்புன்னு தெரிஞ்சு அது தெரிஞ்சும் பண்றது பாவம். தெரியாம பண்ற தவறுகள் அது பாவம் இல்ல, அது அஜ்ஞானம். அஜ்ஞானத்து மூலியமா நீங்க செஞ்ச சில தவறுகள், பேட் கர்மஸ். அதுக்கும் நீங்க அக்கவுண்ட் செட்டில் பண்ணணும். சோ பரிகாரம் அப்படின்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பரிகாரம்னா அக்கவுண்ட் செட்டில்மெண்ட். ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க பேங்க்ல ஒரு லோன் அப்ளை பண்றீங்க, ஒரு ஹவுசிங் லோன், ஏதாச்சும் ஒரு லோன் அப்ளை பண்றீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க, லோன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கட்டி முடிச்ச பிறகுதான் ஜீரோ பேலன்ஸ். எல்லா பிரின்சிபலும் கட்டிட்டீங்க, எல்லா இன்ட்ரெஸ்டும் கட்டிட்டீங்க, தெர் இஸ் நோ மோர் பேலன்ஸ்னா அப்போ அக்கௌண்ட் க்ளோஸ், லோன் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த லோன் அக்கௌண்ட் க்ளோசிங் மாதிரி பரிகாரம் அப்படின்னா உங்க கர்மம் அங்க தீர்ந்து போச்சு அப்படின்னு அர்த்தம். உங்க பாவம் அங்க தீர்ந்து போச்சு அர்த்தம். எப்படி இதுக்கு என்ன பண்ணணும் நானு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தப்பு செஞ்சு அந்த தப்பு நீங்க ரியலைஸ் பண்ணீங்க. ஓகே, நான் செஞ்சது தப்பு, தப்பு பண்ணீங்க. பட் தப்பு செஞ்ச பிறகு கொஞ்ச நாள்லயோ இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க இல்ல நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்களே ரியலைஸ் பண்றீங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா உங்களோட அந்த பேமெண்ட் டியூ கொஞ்சம் குறையும். அந்த பரிகாரம் அந்த இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நீங்க ரியலைஸ் பண்ணீங்க, அது தப்புன்ட்டு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க. சோ கொஞ்சம் கம்மியாகும். தப்புன்னு நீங்க ரியலைஸே பண்ணலன்னா ஃபுல் பெனால்டி கட்டணும். சோ யாராவது இருக்கட்டும், ஒரு ராஜாவாவது இருக்கட்டும், இல்ல ஒரு ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனாவது இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே இந்த லா, இது லா ஆஃப் கர்மா. இது எல்லாரையும் சேரும். ராஜாக்கும் சேரும், வீட்டுல இருக்கிற ஒரு கிருஹிணிக்கு கூட சேரும். யாருக்கா இருந்தாலும் இது காமன். ஹையர் வேர்ல்ட்ஸ்ல கர்ம தேவதாஸ் இருப்பாங்க. அவங்க கணக்கு வச்சுப்பாங்க. நம்ம இந்த புராணத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, யம தர்மராஜர் சித்திரகுப்தா வச்சுப்பான். அவனோட கணக்கெல்லாம் சித்திரகுப்த நோட் பண்ணி வச்சுப்பான். கிரெடிட் டெபிட் எல்லாத்தையும் பார்ப்பான் அப்படின்ட்டு. சோ கர்ம தேவதாஸ் இருப்பாங்க மேல. அவங்க எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும்.
நீங்க ஒரு பாவம் பண்ணிருக்கீங்க, அதாவது தெரிஞ்சே ஒரு தவறு பண்ணிருக்கீங்க. அந்த தவற நீங்க வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்றீங்க. இல்ல நான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன். ஓகே. இந்த வாட்டி மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணியிருக்க கூடாது. பட் சூழ்நிலை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் அந்த தவறு நான் பண்ண மாட்டேன். அப்படின்ட்டு நீங்களே ரியலைஸ் பண்ணீங்கன்னா, அங்க வந்து நீங்க பண்ண வேண்டிய அந்த பரிகாரம் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு நீங்களே வந்து நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. அதுக்கு நானு ஏதாச்சும் காம்பன்சேட் பண்ணணும். அப்படின்ட்டு நீங்க வந்து குட் கர்மாஸ் பண்றீங்க. நெறைய சேவை பண்றீங்க. நெறைய சர்வீஸ் பண்றீங்க. நான் பண்ண தவறுக்கு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கு பனிஷ்மென்ட் நானே குடுத்துக்கிறேன். அந்த அக்கவுண்ட் பேலன்ஸ்க்கு நானே ஏதாச்சும் ஒரு நல்லது பண்றேன். ஓகே. நான் பண்ண தவறுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நான் நல்லது பண்றேன். நான் நல்லது பண்ணி அத சரி பண்றேன். அப்படின்ட்டு பண்ணீங்கன்னா, அப்போ உங்களோட பரிகாரம் இன்னும் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், அ ஒருத்தர் என்னால ஒருத்தர் பாதிச்சிருக்காங்க. சோ, அவங்க குடும்பத்துக்கு எதனா ஒரு நல்லது பண்றேன். சோ, என்னால அந்த குடும்பத்துக்கு எதனா ஒரு நல்லது நடக்கும். ஓகே. ஏதாச்சும் என்னால முடிஞ்சத நான் பண்றேன். அப்படின்ட்டு நீங்க முயற்சி பண்ணி நல்லது பண்ணீங்கன்னா, அங்க பரிகாரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ 4 விஷயங்க. ஃபர்ஸ்ட்டு பாவம். 4த்து பரிகாரம். சோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு 4த்துக்கு நடுப்புற 2 விஷயங்கள். பண்ண தப்ப நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களோட கர்மாவோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மி. ரீபே பண்ண வேண்டியது, அந்த பரிகாரம் பண்ண வேண்டியது கம்மியாயிடும். 2வது நீங்களே வாலண்டியரா நெறைய நல்லது பண்றீங்க. நெறைய குட் கர்மாஸ் பண்றீங்க. அப்போ இன்னும் பரிகாரம் பண்ண வேண்டியது கம்மியாயிடும். ஆல்மோஸ்ட் 0க்கு வந்துரும். சோ, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, கர்மா இஸ் எ லா. இது எல்லாரையும் சேரும். நீங்க பண்ண தவறுக்கு நீங்க கண்டிப்பா பே பேக் பண்ணணும். வேற வழியே இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ண கர்மாக்கு கம்பல்சரி கான்சிக்வென்சஸ் இருக்கும். அத நீங்க அனுபவிச்சே தான் ஆகணும். பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. பரிகாரம் பண்ணா மட்டும் தான் பரிகாரம் என்ற வேர்ட் என்னன்னா அக்கவுண்ட் க்ளோசிங், செட்டில்மென்ட். சோ அந்த பரிகாரம் பண்ணா மட்டும் தான் அந்த பாவம் தீர்ந்துச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த இன்டென்சிட்டிய குறைக்கிறதுக்கு 2 வழி. 1 நீங்க பண்ணது மிஸ்டேக்ன்ட்டு நீங்களே ரியலைஸ் பண்ணிட்டு, நான் நெக்ஸ்ட் டைம் அத பண்ண மாட்டேன். நான் லெசன கத்துக்கிட்டேன். ஐ லேர்ன் மை லெசன். நெக்ஸ்ட் டைம் ஐ வோன்ட் ரிப்பீட் இட். அப்படின்ட்டு நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா, நேச்சுரலா உங்களோட அந்த இன்டென்சிட்டி, அந்த பாவத்தோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். 2வது என்னால முடிஞ்ச நல்லது நான் பண்றேன். ஐ டூ மை செல்ஃப். வாலண்டியரா நானே நல்லது பண்றேன். தென் இன்னும் அந்த இன்டென்சிட்டி குறையும். சோ ஃபர்ஸ்ட் லெசன கத்துக்கணும். ரிக்ரெட் பண்றேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ரிக்ரெட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டேன். அப்படின்ட்டு நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால முடிஞ்ச நல்லது நான் 4 பேருக்கு பண்றேன். ஏன்னா, நான் என் மூலியமா 4 பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. நெறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லது பண்றேன்ட்டு நீங்க வாலண்டியரா நீங்க சர்வீஸ் பண்றப்போ, இன்னும் அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். அது 0 பேலன்ஸ்க்கு வந்துரும். நீங்க பண்ற சர்வீஸ வச்சு அது 0 பேலன்ஸ்க்கு வந்துரும். ஓகே. இது ரொம்ப டீட்டெயில்டா நீங்க கவனிக்கணும். நீங்க கேட்கலாம். நம்ம ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணா, அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு திருப்பி கெடுதல் நடக்குமா? கிடையாது. இது வந்து கார்மிக். இது வந்து மனுஷாளுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. கர்மான்றது இண்டிவிஜுவலுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து ஒருத்தருக்கு நஷ்டப்படுத்துனீங்க. ஒருத்தர நீங்க பிசினஸ்ல ஏமாத்துனீங்க. உங்கனால அவன் வந்து பிசினஸ்ல அழிஞ்சு போயிட்டான். தெரிஞ்சே அவன ஏமாத்துனீங்க. சோ அது பாவம். சோ என்ன நடக்கும்னா, அவனே வந்து மறுஜென்மத்துல உங்கள ஏமாத்த மாட்டான். இன்னொருத்தர் மூலியமா நீங்க ஏமாறப்படுவீங்க. Some XYZ will come and cheat you in the business. That is karma. நீங்க பண்ணது மறுபடியும் உங்களை வந்து சேரும். What you do comes back to you. இதுதான் கர்மா. Very simple. What you do comes back to you.
நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும். நல்லது பண்ணா நல்லது வரும், கெடுதல் பண்ணா கெடுதல் வரும். கெடுதல் பண்றவங்களுக்கு, பேட் கர்மாஸ் பண்றவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் என்ன வரும் அப்படின்னா ரோகம் வரும், இல்னஸ், டிசீஸ். ஓகே, பேட் கர்மாஸோட ரிட்டர்ன் இல்னஸ், குட் கர்மாஸோட ரிட்டர்ன் ப்ராஸ்பரிட்டி, வெல்ஃபேர். நீங்க நிறைய குட் கர்மாஸ் பண்றீங்கன்னா அதுக்கும் ரிட்டர்ன் வரும். நிறைய பேட் கர்மாஸ் பண்ணீங்கன்னா அதுக்கும் ரிட்டர்ன். ரிட்டர்ன் இஸ் ஃபார் ஷூர். நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கான ரிட்டர்ன் டெஃபினட்டா இருக்கும். பேட் கர்மாஸ் பண்ணா ரோகங்களா வரும், குட் கர்மாஸ் பண்ணா போகங்களா வரும். போகம் அப்படின்னா என்ன? ப்ராஸ்பரிட்டி. சோ இந்த கர்மத்தை குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க பண்ணது தப்புன்னு நீங்க ரியலைஸ் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், உங்களால முடிஞ்ச சர்வீஸ் கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவங்கள்லாம் குறைஞ்சுனே வரும். இந்த பாவங்கள்லாம் குறைஞ்சுக்கினே வரப்போ அந்த பரிகாரத்தோட இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும். சில வாட்டி ஜீரோ ஆயிடும், பேலன்ஸ் ஜீரோ ஆயிடும், அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடும். நீங்க வந்து அந்த அக்கௌண்ட், அந்த பாவத்தோட இன்டென்சிட்டி குறைக்கலன்னா டெஃபினட்டா அதுக்கான பேபேக் அனுபவிச்சே தான் ஆகணும். இதுதான் லா. இது பனிஷ்மெண்ட் கிடையாது, இது விதி. இது விதிப்படிதான் நடக்கும். ஒரு கர்மா மூலியமா நம்ம லெசன்ஸ் கத்துக்கிறோம். சோ கர்மா இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட். ஒரு தவறு பண்றீங்க, அது தவறுன்ட்டு நீங்க கத்துக்கிறீங்க, அதை கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்த சோல் லெசன்ஸ்ல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எவால்வ் ஆகுறீங்க. சோ கர்மா இஸ் எ டூல் ஃபார் லேர்னிங் லெசன்ஸ். கர்மா மூலியமா நீங்க வந்து நிறைய சோல் லெசன்ஸ் கத்துக்கிட்டு முன்ன போயிட்டு இருக்கீங்க. ஸோ கர்மா இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட். சில பேர் நினைச்சுப்பாங்க கர்மான்றது பனிஷ்மெண்ட். கர்மா இஸ் நெவர் எ பனிஷ்மெண்ட். நீங்க பண்ண கர்மா மத்தவங்களை எப்படி பாதிச்சது அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஒரு படி மேல வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க என்ன பண்றீங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் உங்க லைஃப்ல இருக்கும். நல்லது பண்ணா நல்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், கெடுதல் பண்ணா கெட்ட ரிஃப்ளெக்ஷன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபோக்கஸ் கர்மான்ற டாபிக் நீங்க கேட்டாலே உங்களோட ஃபோக்கஸ் வந்து நான் என்ன லெசன் கத்துக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். நான் கத்துக்க வேண்டிய லெசன் என்ன, அது மேல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 2, எத்தனையோ ஜென்மத்துல நான் நிறைய கர்மாஸ் பண்ணிருப்பேன், தெரிஞ்சோ தெரியாமோ நிறைய கர்மாஸ் பண்ணிருப்பேன். சோ என்னால முடிஞ்ச நல்லது நான் 4 பேருக்கு பண்ணிட்டே வரேன் அப்படின்ற ஒரு கொள்கை இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கர்மாஸ் எல்லாம் ஜீரோ ஆயிட்டே வரும். அதாவது நியூட்ரலைஸ் ஆயிட்டே வரும். அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் 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 க்ளோஸ், எல்லா கர்மாவும் க்ளோஸ் 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 ஆயிட்டு வரும். சோ உங்களோட பரிகாரம் ஜீரோ ஆயிடும். நீங்க சர்வீஸ், நீங்க லெசன் கத்துக்கல, பரிகாரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். லெசன் கத்துக்கிட்டீங்க, தியானம் பண்ணீங்க, அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க, இது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, லெசன் கத்துக்கிட்டீங்க, ஆனா சர்வீஸ் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? பரிகாரம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். லெசன் கத்துக்கிட்டீங்க, சோ அதே தப்பு மறுபடியும் பண்ண மாட்டீங்க. ஆனா ஏற்கனவே பண்ண தப்புக்கான அக்கௌண்ட் பெண்டிங் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு. சோ அதுக்கு நீங்க யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், யூ ஹாவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். சோ இந்த கர்மான்ற டாபிக் கேட்டீங்கன்னா 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த லெசன் ஐ ஹாவ் டு லேர்ன், அண்ட் நம்பர் 2, என்னால முடிஞ்ச சர்வீஸ் நான் பண்ணிட்டே வந்தேன்னா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு குட் கர்மாஸ் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஓல்டு கர்மாஸோட பேலன்ஸ் நியூட்ரலைஸ் ஆயிட்டே வரும். சோ இதுக்குதான் நிறைய பேர் வந்து எல்லா ரிலிஜியன்லயுமே என்ன சொல்றாங்கன்னாக்கா, உங்களால முடிஞ்ச நல்லது பண்ணு, முடிஞ்ச நல்லது பண்ணு, சர்வீஸ் பண்ணு, சர்வீஸ் பண்ணு, சர்வீஸ் பண்ணு அப்படின்ட்டு. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது பண்ணுங்க. சப்போஸ் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, அவனுக்கு தேவை ஒரு 10 லட்சம் தான், 1 கோடி இருக்கு, எக்ஸஸா இருக்கு. சோ இந்த பணம் 4 பேருக்கு உதவட்டும், இந்த பணத்தால 4 பேருக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த பணத்தை கொடுத்தாங்கனாக்கா எத்தனையோ ஜென்மத்தோட கர்மா வந்து நியூட்ரலைஸ் ஆயிட்டே வரும். பணம் இருந்தா பணம் கொடுங்க. அதாவது உங்களோட தேவைக்கு மீறி
தேவைக்கு மீறி என்ன எக்ஸஸா இருக்கோ அது கொடுங்க. யாருக்கு கொடுக்கணும்? பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்தாக்கா அங்க கர்மா நியூட்ரலைஸ் ஆகும். இல்ல ஏதாச்சும் ஒரு மைனிங் கம்பெனி, பார்மசூட்டிக்கல் கம்பெனி உங்க பணத்து மூலியமா அவங்க பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அங்க கர்மா நியூட்ரலைஸ் ஆகாது. நீங்க கொடுக்கிற பணம் வந்து நன்மை போய் சேரணும். யாருக்கு போய் சேரணும்னா தேவைப்படுறவங்களுக்கு போய் நன்மை சேரணும். சோ இருக்கிற தானத்திலேயே சிறந்த தானம் எதுனாக்கா தியானத்தை சொல்லி கொடுக்கறது. இல்ல தியானத்தை சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு உதவுறது. இல்ல அந்த தியானம் கரெக்டா சொல்லி கொடுக்கிற ஆர்கனைசேஷனுக்கு உதவுறது. ஏன்னா நீங்க கொடுக்கிற பணம் கரெக்டா போய் சேரணும். தட் இஸ் த ரைட் தானம். தானத்திலேயே வந்து நிறைய தானம் இருக்கு. அன்னதானம் இருக்கு, வஸ்திர தானம் இருக்கு, கல்வி தானம் இருக்கு. எந்த தானம் பண்ணாலுமே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எந்த தியானம் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கம்மியாயிட்டே வரும். அந்த பாவத்தோட அக்கௌண்ட் கம்மியாயிட்டே வரும். ஆனா ஹையஸ்ட் சர்வீஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். சோ உங்க மனசுக்கு எது கொடுத்தா சந்தோஷமோ, எந்த பர்பஸ் கொடுத்தா சந்தோஷமோ, யாருக்கு கொடுத்தா சந்தோஷமோ, எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்தா சந்தோஷமோ அவங்களுக்கு கொடுங்க. அது கரெக்டான இடத்துக்கு கரெக்டான ஆளுக்கு போய் சேருதான்னு மட்டும் பார்த்து. ஓகே. சோ இன்னொரு கொஸ்டின் சில பேர், நான் இந்த உலகத்துல பண்ற கர்மாசு நான் பாடி வெக்கேட் பண்ண பிறகு மேல் உலகத்துக்கு போன பிறகு அங்க அனுபவிக்கணுமா? நரகம் எதுனா இருக்கா? இங்க பண்ற கர்மாசு நான் நரகத்துக்கு போயிட்டு நான் அனுபவிப்பேனா? கிடையாது. இங்க பண்ற கர்மாசு இந்த பிளானட் இடத்துல பௌதிகத்துல பிசிக்கலா நீங்க பண்ற கர்மாசு அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் பிசிக்கலுக்கு தான் வரணும். அர்த்தோட கர்மாசு அர்த்துக்கு சம்பந்தப்பட்டது. நீங்க ஆஸ்திரேலியால கடன் வாங்குனீங்கன்னா ஆஸ்திரேலியால போய் தான் நீங்க ரிட்டர்ன் பண்ணி அதை கடத்தை தீக்கணும். நான் ஆஸ்திரேலியால கடன் வாங்கிட்டு இந்தியால நான் கடத்தை தீக்கிறேன்னா முடியாது. நீங்க எந்த பேங்க்ல வாங்குனீங்களோ அந்த பேங்க்ல தான் நீங்க போயிட்டு கடத்தை தீக்கணும். சோ நீங்க பண்ண பாவம் உலகத்துல இருக்கிறப்போ அதுக்கான பரிகாரம் உலகத்துக்கு வந்துதான் எத்தனை ஜென்மானாலும் மறுபடியும் இங்க வந்துதான் அதை நீங்க தீக்கணும். எத்தனை ஜென்மானாலும் இங்க மறுபடியும் வரணும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். ஏன்னா அக்கௌண்ட் இங்கதான் ஓபன் ஆச்சு. அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டும் இங்கதான். ஓகே. சோ ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் இது. ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கணும்.